إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. சந்திக்கிற பெருமக்களே, இன்று நடந்த ரமதானுடைய இந்த சிறப்பு பயான்ல நோன்பை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நன்மையான சின்ன அமலையும் விடக்கூடாது, எந்த சின்ன பாவத்தையும் செய்யக்கூடாது. அப்படியானால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற முடியும் என்பது சம்பந்தமாக சொல்லி வரும் பொழுது, குறிப்பா பாவங்கள்ல இருந்து தவிர்த்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் பாவம்னே நினைக்காத ஒரு பெரிய பாவம் எதுன்னு சொன்னா புறம் பேசுறதுன்னு சொன்னேன். ஏன்னா எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, பக்திமான்களாக இருந்தாலும் சரி, வணக்கத்தானிகளா இருந்தாலும் சரி, அதுல இருந்து தப்புறது ரொம்ப கஷ்டம். அதுல யாராவது யாரை பத்தியாவது நாம புறம் பேசிட்டா அதுக்கு பகரம் என்னன்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நான் தெரியாம உங்களை பத்தி பேசிட்டேன் அப்படின்னா தான் அல்லாஹ் அதை மன்னிப்போம். இது பயான் செய்து முடிச்ச பிறகு ஒரு ஆள் அதுக்கு பிறகு கேட்டாங்க, அது நீங்க யாரை பத்தி நம்ம புறம் பேசணுமோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கன்னு சொல்றீங்க, மௌத்தாயிட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அந்த ஆள் மௌத்தா போனா என்ன செய்யறது? மார்க்கத்துல அதற்கும் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம யாரை பத்தியாவது புறம் பேசிட்டோம், அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக ரொம்ப துவா செய்யணும் வரும். ஸல்லல்லாஹு அப்படி கேட்கிறாங்க, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா அதை கொண்டு உங்களுடைய இந்த புறம் பேசிய குற்றத்தை நீக்கி விடுவான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸிலே அது சம்பந்தப்பட்ட செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கேள்வி என்ற காரணத்தினாலே அதற்கான ஒரு பதிலையும் நாம் சொன்னோம். அருமையான பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃபில் சொல்லி காண்பிக்கிறான் பல்வேறு செய்திகளை. அதிலே ஒன்று, யா பனி ஆதம குலூ ஸீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின் வ குலூ வஷ்ரபூ வலா துஸ்ரிஃபூ இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். மனிதர்களே, நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக அருந்துங்கள், ஆனால் வலா துஸ்ரிஃபூ வீண்விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்விரயம் செய்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அளித்த பேருபகாரங்களிலே பெருங்கொடைகளில் ஒன்றுதான் பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு அளித்த ஒரு மகத்தான ஒரு அருட்கொடையும் சன்மானமுமாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே தேவைக்கு நாம் செலவழிப்பது என்பது அவசியமான காரியம். தேவையை விட கூடுதலாக தேவையில்லாத காரியங்களுக்காக செலவு செய்வது என்பது ஆடம்பரமும் இஸ்ராஃபும். தேவைக்கு கூட செய்யாதது என்பது கஞ்சத்தனம். மார்க்கத்தை பொறுத்தவரையிலே தேவைக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. தேவையை விட கூடுதலாக வீண்விரயமாகக்கூடிய காரியங்களை செலவு செய்வதை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா ஹதீஸிலே வருகிறது, 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நம்முடைய காலடி எடுத்து அடுத்த இடத்துல வைக்க முடியாது. உங்கள் மனிதர்களுடைய 2 கால்களும் ஒரு இடத்தை விட்டு நீங்காது ஹதீஸ்ல வரும். சில காரியங்களுக்கான நீங்கள் பதிலை சொல்லாத வரை, அது உங்களிடத்தில் கேட்கப்பட்டு பதில் சொல்லாத வரை சொல்லால் நகர முடியாதுன்னு வருது. அதுல முக்கியமான 2 கேள்வியை பொருளாதாரத்தை பற்றி தான். எப்படி நீ பணத்தை சம்பாதித்தாய் என்பது முக்கியமான கேள்வி என்பதை போல அதை நீ எப்படி செலவழித்தாய் என்பது முக்கியமான. எனவே அல்லாஹ் தஆலா தந்த ஒரு பாக்கியமான அந்த பொருளாதாரத்தை நம்முடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியான வசிப்பதற்கு தேவையான ஆடை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப செலவழிப்பதை மாற்றம் தடை செய்யவில்லை. தாராளமாக செலவழிக்கலாம் என்று மாற்றம் சொல்லி காண்பிக்கிறது. நல்ல வசதி கிடைத்தவர்களா இருந்தா அவங்க ரொம்ப கந்த துணியெல்லாம் போட வேண்டியதில்லை. அல்லாஹ் தஆலா தந்த நியமத்தையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய விதத்திலே அவங்களுடைய அந்த நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப செலவு செய்வது என்பதை மார்க்கம் ஒருபோதும் தடை செய்யவில்லை. ஆனால் அதிலே வரம்பு மீறுவதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அதை கடுமையாக கண்டித்து சொல்கிறார். பெருமக்களே, வீண் செலவுகளால், விரும்பத்தகாத ஆடம்பரங்களால் அழிந்துவிட்ட தனி மனிதர்களுடைய வாழ்க்கை ஏராளம். வீணான செலவுகளாலே, அதே போல விரும்பத்தகாத ஆடம்பரங்களாலே அழிந்துவிட்ட தனி மனிதர்கள் என்பது ஏராளம். மாத்திரமல்ல, குடும்பங்கள் ஏராளம்.
ஏராளமான சமுதாயங்களும் அப்படி அழிந்து போய்விட்டது. அளவுக்கு அதிகமான ஆடம்பரமான செலவுகளாலே எத்தனையோ சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலே முறையாக பயன்படுத்தப்படாத அந்த செலவுகளுக்கு, முறையாக பயன்படுத்தப்படாத அந்த பொருளாதாரத்திற்கு அதை பற்றிய ஹிசாம் உண்டு என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவே நம்முடைய சொந்த காரியங்களை சிறப்பாக செலவு செய்வதோடு அது ரப்பு தந்தது என்ற ஒரு உணர்வு நமக்கு வேணும். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அளித்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்கிறான். அதனால நாம எந்த பொருளாதாரத்தை எந்த நல்ல காரியத்திற்கு செலவழித்தாலும் சாலிஹீன்கள் நமக்கு சொல்றாங்க எப்படி நினைக்கணும்னு சொன்னா, மினல்லா இலல்லா, அது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அல்லாஹுக்காக செலவழிக்கிறது என்று நினைத்தால் இவர் பாக்கியமானவர். நான் உண்டாகிறது என்று சொன்னாலே அங்கே ஆணவமும் நிறைவாக வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நாம என்ன கொண்டு வந்தோம், உலகத்தில் நிர்வாணமாக வந்தோம். அருமையான பெருமக்களே, தந்ததெல்லாம் நாம் பெற்றதெல்லாம் ரப்பு தந்தது என்ற அந்த மேலான உணர்வோடு சாலிஹீன்கள் சொல்கிறார்கள், மினல்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வந்தது, இல்லல்லா என் ரப்பினுடைய திருப்திக்காக நான் செலவழிக்கிறேன் என்ற செலவழிப்பதிலே கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் எண்ணமும் இருந்தது என்று சொன்னால் மகத்தான கூலிக்கு காரணமாக ஆகிவிடுவதில் சந்தேகமே இல்லை. இதிலே இஸ்லாமான வீண்விரயமான செலவுகள், இஸ்லாம் என்பதற்கு குர்ஆன் பல வார்த்தைகளை சொல்லும். இஸ்லாம் அதுவும் குர்ஆன் சொல்கிறது, தக்தீர் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது, அதுவும் வீண்விரயம் என்ற அர்த்தம் தான். இந்த ரெண்டு வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான் என்று சில பேர் சொல்கிறார்கள். இன்னல் முபஸ்ஸிரீன், அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முபஸ்ஸிரீன, யார் வீண்விரயமாக செலவு செய்கிறார்களோ கானூ இஹ்வான ஷையாத்தீன், அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறார். ஷைத்தானுக்கு கூட்டாளிகள் கூட அல்லாஹ் சொல்லல, ஷைத்தானுக்கு என்னங்க சகோதரர்கள். சகோதரர்கள்னா வெளிப்படையா சொல்றதா அல்லாஹ் ஒரு மறைமுகமா சொல்றான், நீங்க ஷைத்தான் தாங்கிறான். காணும் ஷைத்தானுடைய கூட்டாளிகள் என்று சொல்லவில்லை, ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று சொல்கிறான். சகோதரர்கள் ரெண்டு பேரும் ஒரே நிலையில அப்படித்தான் இருப்பாங்க. எனவே ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்ற ஒரு கடுமையான வார்த்தையை குர்ஆன் பிரயோகிக்கிறது என்று சொன்னால் வீண்விரயமான தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகள் விஷயத்திலே நாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு செய்யணும் சொன்னா ஒரு தடவை செய்யறதுங்கிறது பரத நீங்கும், இரண்டாவது செய்தால் சுன்னத்து கிடைக்கும், மூன்றாவதாக நாம் கருதலாம் சொன்னாங்க, இது சுன்னத்தி ஒரு சுன்னத்தில் நம்பியா இதன் பகுதி என்னுடைய சுன்னத்தும் என் முன்னால் உள்ள எல்லா நபிமானுடைய சுன்னத்து 3 தடவை கருகிறதுன்னு சொன்னாங்க. அதை விட்டு கடக்கும் பொழுது அது இஸ்ராஃபாகும். அதை விட்டு நாம் கடக்கும் பொழுது அது ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீரானாலும் சரி, நீங்கள் அதை மீறி செலவு செய்யும் பொழுது அது இஸ்லாம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, தேவையானதற்கு நாம் விரும்பிய நிலையிலே செலவழிப்பதை மார்க்கம் ஒருவரும் தடை செய்யவில்லை. அதிலே தேவையானதை செலவழிக்கலாமானால் இஸ்லாம் என்பது கூடாது. சில பேர் இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கும் குர்ஆன் வரம்பு மீறிய என்று சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தகுதீர் என்பதற்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை சொல்கிறார்கள். தகுதீர் என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது இன்பாக்தி மனசியத்தில்லா பாவமான காரியங்களில் செலவழிப்பது, அதுதான் தகுதீர். அது மாதிரி இஸ்லாம் என்பது தஜாவுதுல் ஹர்திகள் என்பா, செலவழிக்க வேண்டிய காரியங்களிலே எல்கை மீறி வரம்பு மீறி செலவழிப்பது பேர் இஸ்லாமோ, பாவமான காரியங்களில் செலவழிப்பதற்கு பெயர் தகுதீர். அப்படியானால் தகுதீர் என்பது ஒரு பைசா செலவழித்தா கூட ஹராமாச்சு. பாவமான காரியங்களில் செலவழிப்பது தகுதீர் என்று சொன்னால், வரம்பு மீறி செலவழிப்பது என்று சொன்னால் அது ஒரு பைசா செலவழித்தாலும் கூட அது ஹராமாக ஆகிவிட்டது. இஸ்லாம் என்பது தேவையில்லாத காரியங்களுக்காக செலவழிக்கும் பொழுது அது இஸ்லாம் என்று ஆகும் என்று ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு சின்ன வித்தியாசத்தையும் பெருமக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். வரம்பு மீறிய செலவுகளாலே அருமையான பெருமக்களை மனிதர்கள் சம்பாதித்துக் கொள்வது என்ன? முதலாவது நோயை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். வரம்பு மீறி அல்லாஹ் தஆலா குறிப்பா அந்த சாப்பாடு சொல்றான், குரு வசரம், சாப்பிடுங்க குடியுங்கள், சிரிப்பு வரம்பு மீறாதீர்கள் என்று சொல்றான். தேவைக்கு நல்ல சாப்பிடலாம், நடக்க முடியாம இருக்க முடியாம மூச்சுட முடியாம அசைய முடியாம அதை செரிமானமாக்குறதுக்கா எல்லாத்தையெல்லாமோ தூக்கி போடக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த வகையான வரம்பு மீறுதல் என்பது அது மனித உடலுக்கு தீங்கை தரக்கூடியது அல்லவா? வரம்பு மீறிய எந்த காரியங்களுமே மனிதனுக்கு வரம்பு மீறிய செலவுகளால் உண்டாகக்கூடியதுங்கிறது முதல்ல கடுமையான நோய்கள் உண்டாகிறது, இரண்டாவது துன்பங்கள் உண்டாகிறது, மூன்றாவது வறுமை ஏற்படுகிறது, நாலாவது கை சேதம். இதுல போய் இப்படி செலவழிச்சிட்டமே பின்னால் இருந்து வருத்தப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய கை சேதம் என்பதும் வறுமை என்பதும் துன்பம் என்பதும் நோய்கள் என்பதும் வரம்பு மீறிய செலவுகளால் ஏற்படுகிறது என்று பெருமக்கள் சொல்வார். அருமையான பெருமக்களே, செலவு செய்யக்கூடாத காரியத்தில் செலவு செய்வது எப்படி தவறோ அது மாதிரி செலவு செய்ய வேண்டிய விஷயத்தில் செலவு செய்யாட்டாலும்
செலவு செய்ய வேண்டிய விஷயத்துல செய்யாம கையை கட்டி வாயை கட்டி அப்படி எல்லாத்தையும் கட்டி இருக்கிறது அதுவும் தவறு. செலவு செய்யவும் செலவு செய்ய வேண்டிய விஷயத்துல வரவு செய்வது எப்படி தவறானது, அது மாதிரி செலவு செய்ய வேண்டிய காரியத்துல செலவு செய்யாமல் இருப்பதும் தவறு என்பதை மார்க்க பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்னைக்கு அருமையான பெருமக்களே, இந்த உலகத்துல எத்தனை இடங்களில எவ்வளவு சாப்பாடு வீணாகிறது. இந்த பஃபே சிஸ்டம் அப்படிங்கறத வச்சிருக்கிறாங்க இல்லையா பல இடங்கள்ல, அது எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க தேவைக்கு, அவங்க சூழ்நிலைக்கு, அவங்க அளவுக்கு, அவங்க வசதிக்கு எடுத்து சாப்பிடுவாங்கிறதுக்காண்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இன்று பார்த்தா சாப்பிடக்கூடியவர்கள் சில பேர் அல்லாஹு அக்பர் கபீரா தட்டையே மலை மாதிரி குமிச்சு வச்சிருறது. இவங்க தேவைக்கு எடுத்து வைக்கிறது இல்லை, அளவுக்கு மீறி ஆசை நாளை கடைசியில கொண்டு போய் தட்டப்படுகிறது. இது தட்டப்படுகிறது என்றால் இதை பற்றி உண்டான இஸ்லாம் இல்லையா? அதே மாதிரி எத்தனை ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்தா அன்னைக்கு மக்கா போன்ற புனிதமான இடங்கள்ல ஸ்டார் ஹோட்டல்கள் என்ன பார்த்தா கொண்டு போய் அப்படியே கொண்டுகிறார்கள். எத்தியோப்பியா போன்ற நகரங்களிலே அங்கே உள்ள மக்கள் சாப்பிடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெருமக்களே. அல்லாஹ் தஆலா இதை பற்றி கேட்பான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த உபகாரங்களை பற்றி உங்களுக்கு கேட்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, வரம்பு மீறி இந்த காரியங்களை பற்றி உண்டான ஹிசாப் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். அதில் வரம்பு மீறிய செலவுகளால் மனிதனுக்கு உண்டாகக்கூடிய பல காரியங்களிலே முதலாவது நோய். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய சபையில ஒரு கிறிஸ்துவ அறிஞர் இருந்தார். அங்கே மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல விவாதங்கள் நடக்கும். அந்த கிறிஸ்துவ அறிஞர் ஒரு நாள் கேட்டாராம், மருத்துவம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டாங்களாம். மருத்துவம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு துறை. ஒவ்வொரு துறை பற்றியும் ஒவ்வொரு இயற்கை பற்றியும் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குர்ஆனுடைய கருத்தும் அதனுடைய தெளிவும் என்னவென்று கிறிஸ்துவ அறிஞர் ஒருவர் அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய சபையிலே கேட்கும் பொழுது, அலி இப்னு ஹுசைன் என்ற ஒரு பெரிய மேதை அந்த சபையில் இருந்தார்கள். அவர்களுடன் அந்த கூட்டத்திலே சொன்னார்களாம், அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்கிறானே, குலு வஸரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிடுங்கள் எதையும் அருந்துங்கள், ஆனால் வரம்பு மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை ஓதின உடனே அவர்கள் சொல்லி காண்பித்தார்களாம், ஜமா அல்லாஹு திப்ப குல்லஹு ஃபீ நிஸ்ஃபி ஆயத்தின், அல்லாஹ் தஆலா மருத்துவ மொத்தத்தையும் ஒரு பாதி ஆயத்தில் சொல்லிட்டானேன்னு சொன்னாங்களாம். ஒரு பாதி ஆயத்தை அல்லாஹ் தஆலா மருத்துவத்தினுடைய மொத்த சாரத்தையும், மருத்துவ உலகத்தில் எந்த அளவுக்கு முக்கியமோ மருத்துவத்தினுடைய விளைவான விளைவுகளால் உண்டாகக்கூடிய நல்ல தீமைகளை பற்றி எல்லாம் ஒரு பாதி ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டான என்று மருத்துவ அறிஞர்கள் வியக்கக்கூடிய நிலையிலே அந்த சபையில் அவர் பதில் சொன்னார் என்பதையும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, மனிதர்களை பொறுத்தவரையிலே அதனால் இன்றைக்கு இஸ்ராஃபான காரியங்களை பொதுவாக தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத செலவுகளை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்வர். தேவையில்லாத செலவுகளை ஒரு மனிதன் செலவழித்தால் அதனால் உண்டாகக்கூடிய காரியம் நான் சொன்ன முதலாவது அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை இழக்கிறான். ஒரு துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் தஆலா முஸ்ரிஃபீன்களை வரம்பு மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி என்று செலவழிப்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். அதே போல வரம்பு மீறி செலவின் காரணத்தினால் உண்டாகக்கூடிய அடுத்த பாதிப்பு என்னன்னு சொன்னா, ஹராமான வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு தேட்டம் வந்து என்ன நிறைய செலவுகளை எப்படி பணத்தை உண்டாகிறது. வரம்பு மீறி அளவுக்கு மீறி செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்முடைய வருமானம் எல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் வருதுன்னு சொன்னா, வரம்பு மீறிய இந்த செலவுகளின் காரணத்தினாலே ஹராமான பொருளாதாரத்தை சேர்ப்பதற்குண்டான ஒரு நிலையிலே மனிதன் நிர்பந்தமாக ஆகிறான். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் அந்த ஆபத்தும் அதில் இருக்கிறது. மூணாவது, மனிதனுடைய அந்த எல்லா காரியங்களிலேயும் பரக்கத்து எதிர்பட்டு போகிறது என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். அதனால நல்ல சாப்பிடுவது, நல்ல செலவழிப்பது என்பதை மாற்றம் தடை செய்யவில்லை. ஆனால் வரம்பு மீறிய செலவழிப்பதோ பாவங்களிலே கொண்டு போய் செலவழிப்பதையோ அல்லாஹ் தஆலா அதை கண்டிக்கிறான். ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா விஷயத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலான விசாலமான பொருளாதாரத்தை தந்தருள்வானாக. எல்லா விதமான வரம்பு மீறிய செலவுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் இஸ்ராஃப் என்றும் தவ்ரீர் என்றும் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தந்தானோ அப்படிப்பட்ட வரம்பு மீறிய செலவுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அதன் காரணத்தினால் அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா அவனுடைய முஹப்பத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. எல்லா விதமான எதிர்காலத்தினுடைய வறுமை, கைசேதங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து நம்முடைய செழுமையையும் மேன்மையையும் உயர்வையும் பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். This audio was downloaded from tamilbayan.com.